இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 37 20 நான் வாசிக்கிறேன். நாம் அவனை கொண்டு இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சிறு வயதிலே 17வது வயதில் இருக்கும் போதே சொப்பனங்களை பார்க்கிறான். உயர்ந்த இடத்திலே பெரிய ஒரு உயர்விலை போஸ்ட்ல இருக்கிறவன் மற்றவர்கள் அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை வணங்குகிறது போல 11 பேர் அவர் கூட பிறந்த சகோதரர்கள் வணங்குறது போல பார்த்து சொப்பனத்தை சொல்லுகிறான். வீட்டிலாம் சொல்லும் போது அண்ணன்மாரெல்லாம் உடனே கோபப்பட்டு ஒன்ன நாங்க வணங்குவோமா மனதில் வச்சுட்டே இருந்தாங்க. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு சொப்பனம் திட்டம். இதை அவர்களால் சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும், இவனுக்கு உயிரோடு இருந்தால் தானே இவன் சொப்பனம் பலிக்கும், நாம் அவனை வணங்க வேண்டியது இருக்கும், அவனை தீர்த்து விடலாம் என்று சொல்லி சமயம் பார்த்தார்கள். சமயமும் வாய்த்தது. ஒரு நாள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த சகோதரை பார்க்க இந்த யோசேப்பை தகப்பன் அனுப்புகிறான். இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி அவனை குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அவனை கொன்று விடலாம் நினைச்சோம். அதுல ஒரு சகோதரன் வேண்டாப்பா போட்டுட்டு போற எடுத்து அங்கு இஸ்மவேலர் கூட்டத்துக்கிட்ட வித்து எகிப்துல போய் அங்க போய் தஞ்சமடைகிற நிலைமைக்கு போயிட்டு அங்க அடிமையா இருக்கிறான். அங்கே ஆண்டவர் யோசிப்போடு கூட இருந்து நடத்துகிறார். சகோதரலாம் நினைச்சாங்க யோசிப்புடைய சகாப்தமே முடிஞ்சு போச்சுது, இனி அந்த சொப்பனங்கள்லாம் வராது, தடை பண்ணிட்டோன்னு சொல்லி இவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவர் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? நடந்தது என்ன? சொந்த சகோதரர்களை சத்துருக்களாய் மாறி அவனுடைய உயர்வை தடுக்கும்படியாய் பல திட்டங்களை போட்டாங்க. சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுது. சோர்ந்து போகல. பாடுகள் கஷ்டங்கள் அமைதியா தான் யோசிப்பு இருந்தாப்புல ஒரு நாள் வந்துச்சுது. திடீரென்று ராஜாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. கைதியாக தான் 30வது வயதில ராஜாவுக்கு முன்பாக போய் நல்லா ட்ரெஸ் பண்ணி நிறுத்துறாங்க. ராஜாவுக்கு சொப்பனம் பார்க்கிறான். அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. இந்த யோசிப்பின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அர்த்தம் சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன? ராஜா பக்கத்துல ஒரு சிங்காசனம் போட்டு அதிகாரங்கள் எல்லாவித மேன்மைகள் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. காலங்கள் செல்கின்றன. பஞ்சம் தலைவிரித்தாடும் பொழுது இதே சகோதரர்கள் எகிப்திலே ஆகாரம் இருக்குன்னு சொல்லி அங்கு வருகிறார்கள். அங்கு அதிகாரியா இருப்பது யார்? யோசேப்பு. அவர்களுக்கு தெரியவில்லை இதுதான் யோசேப்பு என்று. யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான் தன் சகோதரர்கள் அத்தனை பேரும். நடந்ததென கால்களில் விழுந்து வணங்குகிறார்கள். சொப்பனம் அப்படியே நிறைவேறுகிறது. அதோடு மட்டுமல்ல, யோசேப்பு அவர்களை பழி வாங்கவில்லை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேக நேரம் நம்ம யோசிப்போம், சத்துருக்களை அழிச்சிடணும், சத்துருக்களை அழிச்சா தடம் மாறின விரோதமா எழும்புகிறவங்களாம். ஆண்டவர் சில நேரம் சத்துருக்களை அழிக்க மாட்டார், வச்சுட்டே இருப்பாரு. அதே நேரத்தில் அவருக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி அவருடைய பாதப்படியில விழும்படி அவர் செய்வார். அதுதான் நடந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அவர் காண்பிக்கிற தரிசனமாக இருக்கலாம், சொப்பனங்களாக இருக்கலாம். அதை யாரும் எப்படிப்பட்ட சத்துருக்களோ வீட்டாரும் கூட அதை தடுக்க முடியாத நிறைவேறிதான் ஆகும். இதைதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரு அருமையான சகோதரன் தன்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றும் போது ஏராளமான நெருக்கங்களை சந்திக்க நேர்ந்தது. ஒரு உண்மை உத்தமா இருக்கிறதுனால இவனுடைய சீனியர்ஸ் எல்லாம் அவனை ஓரங்கட்டி இவனை வச்சோன்னா நம்மளே காலி பண்ணிடுவான், இவனை வளர விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு பல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து இவனை எல்லா இடத்திலும் பாதிப்புகள் ஏற்படுது. ஆனாலும் பொறுமையோடு சகிச்சு குறித்த காலத்துல அந்த சகோதரனை இந்த வேலையை விட்டு போயிடலாம், இங்கே நீ நம்மளா தாக்கு பிடிக்க முடியாது முடிவு பண்ணும்போது அவனுக்கு ஒரு டைரக்டருடைய கண்களில் தயவு கிடைச்சு வேற ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுட்டாங்க. நீ அங்க இருப்பா, இங்க உனக்கு ஒரே பிரச்சனை இருக்கலாம், வேற ஒரு தூரமான ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. நாட்கள் சென்றது. அங்கு செய்து கொண்டே இருந்தாரு. ஒரு நாள் திடீரென்று அதே கம்பெனில ஒரு உயர்வான பொறுப்பு, டைரக்டருங்க லெவலுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்து வைத்து உயர்வை பெற்றுக் கொண்டார். அடுத்து என்ன? இவருக்கு விரோதமாக இருந்த அத்தனை பேரும் வந்து கால்கள்ல விழுந்து கையை பிடிச்சு நாங்க அன்னைக்கு தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா, எங்களை பழி வாங்கிறாதங்கன்னு வந்து நின்னார்களாம். யோசித்து பாருங்க. எவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள், வேலை வந்துவிடக் கூடாது, இப்படி
ஆண்டவர் சித்தம் இல்லாம தம்முடைய பிள்ளைகளை தொட விட மாட்டாரு. அதே இடத்துல ப்ரொமோஷன் கொடுத்து தூக்கி உயர வச்சிருக்கிறாரு. நெருக்கம் அவ்வளவு இருந்துச்சு, விட்டுட்டு ஓடி போயிடலாம். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்துல உயர்த்தினாரு, ஏற்ற நேரத்தில் நடத்தினார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்த முடியும். சொன்னதை அவர் செய்கிறவர், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறவர். நீங்கள் ஒருவேளை வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனையோடு கூட இருக்கலாம், குடும்பங்களால சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலவித வேதனையின் பாதையில், நிந்தனின் பாதையில பொய்யான குற்றச்சாட்டுகள் உண்மையில் சொல்லப்பட்டதுனால, சுமத்தப்பட்டதுனால நொறுங்கி போயிருக்கலாம். வெளியே தலை காமிக்க முடியல, ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்தாலும் சோர்ந்து போகாதங்க. நிந்தனைகள், அவமானங்கள் தான் யோசேப்புக்கு. ஆனாலும் அதே தேசத்துல ஆண்டவர் உயர்த்தி வைத்து தம்முடைய மகிமையை காண பண்ணினார். நமக்கும் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை கேட்கும் போது, எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்பும் பொழுது, காரியங்களை தடுக்க முடியாத விரோதிகள் எழும்பி ப்ரொமோஷனை தடுத்து விட்டு, வர வேண்டிய பணத்தை தடுத்துட்டு, சாங்ஷன் ஆகக்கூடிய தடுத்து எதையாவது சொல்லி எடுத்து எங்களுடைய நன்மைகளை கெடுக்கிறார்களே, எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிறார்களே. நான் என்ன செய்தேன்? என் வேலையை தான் செய்கிறேன், நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன், ஏன் ஏன் என்று சொல்லி அநேக கேள்வி கேட்கிற பிள்ளைகள் உண்டு. ஒருவேளை ப்ரொமோஷன் நிமித்தம் ப்ரொமோஷன் கிடைக்காமல் காத்திருந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், வர வேண்டிய வருமானம் தடைப்பட்டு இருக்கிறது, தடுத்து நிறுத்தி விட்டார்கள். வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த விரோதமா எல்லாம் பேசி என்னுடைய பிசினஸை கெடுத்துட்டாங்க, இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தி கேட்பார்கள் என்று சொன்னால் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் முன்பாக சென்று பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு நாளை மாற்றிக் கொடுங்க. எவைகள் எல்லாம் இன்னும் தாமதமாக சைன் ஆகல, பெண்டிங்ல இருக்குது, அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. எல்லாம் பாஸ் பண்ணாத பில்ஸ் இருக்கலாம், பாஸ் பண்ண முடியாத அந்த காரியங்கள்லாம் எதுவாக இருக்கலாம். அவ்வளவுதான் தூக்கி போடப்பட்டது. திரும்ப தூசியை தட்டி எடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீரா. நற்செய்திகள் வரட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். நினைத்தரலும் துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வை எந்த சத்துருவாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி காண்பிப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து